ஏ சுடபட்டி, என்ன பண்ற? கோயில் இது பார்த்தா அப்படி தெரியுது. உன்னை சைட் அடிச்சிட்டு இருக்கேன். சரி, சாமிகிட்ட என்ன வேண்டிக்கிட்ட? நீ குவைத்துக்கு போக கூடாதுன்னு வேண்டிட்ட. அடி பாவி, நான் போகணும்னு டெய்லி வேண்டிட்டு இருக்கேன், நீ வேண்டான்னு வேண்டிட்டு இருக்கியா? அவரே பல கன்ஃபியூஷன் உட்காந்துருக்காரு. இல்ல உன் அப்ளிகேஷன் ஃபார்வர்ட் பண்ணுவாரா இல்லாட்டி ஏன் அப்ளிகேஷன் ஃபார்வர்ட் பண்ணுவாரா? லேடிஸ் ஃபர்ஸ்ட். ஒன்னா உடனே சொல்லிடுவீங்களே, லேடிஸ் ஃபர்ஸ்ட் ஜென்ஸ் செகண்ட்னு. தேவைப்படுறப்போ லேடிஸ் ஃபர்ஸ்ட், தேவையில்லாதப்போ ஜென்ஸ் ஃபர்ஸ்டா? சரி, நான் வேலைக்கு போகலன்னா சோத்துக்கு நான் சிங்கடிக்கு போறேம்மா. நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? எனக்கு வேலை கிடைச்சிரும். அதுவும் சரிதான். நீங்க வேலைக்கு போனீங்கன்னா அப்புறம் ஜாலியாக வீட்டு வேலையெல்லாம் பார்த்துப்பேன். என்ன பண்ணுவ? என்ன, காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு சுடு தண்ணி வச்சுட்டு 6 மணிக்கு உனக்கு அப்படியே ஒரு பெட் காஃபி கொடுத்து எழுப்பி விடுவேன். 7 மணிக்கு சாமி உன்னை டிஃபன் ரெடி பண்ணி 8 மணிக்கு உன்னை சாப்பிட வச்சு 9 மணிக்கு உன்னை ஸ்கூலில் இறக்கி விடுவேன். என்ன, 10 மணிக்கு உனக்கு பிடிச்ச மளிகை சாமான் காய்கறிகள்லாம் வாங்கிட்டு வந்து 11 மணிக்கு துணியெல்லாம் துவைச்சி காய போட்டு அப்படியே 12 மணிக்கு சமையல் ஆரம்பிப்பேன். அப்புறம் 1 மணிக்கு உன் ஸ்கூலுக்கு வந்து உன் பகலில் வந்து உட்காந்து உனக்கு சோறு ஊட்டி விடுவேன். 2 மணிக்கு வீட்டுக்கு போயிட்டு காஞ்ச துணியெல்லாம் எடுத்து அயன் பண்ணி வச்சுட்டு என்ன 3 மணி வரைக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பேன். நடுவில் கொஞ்சம் டிவி பார்ப்பேன். அப்படியே சூடாக ஒரு காஃபி ஒரு 4 மணிக்கு அடிப்பேன். 5 மணிக்கு உன்னை ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணிட்டு வர வழியில் உனக்கு பிடிச்ச குண்டு மல்லி வாங்கி கொடுத்து என்ன நீ 6 மணிக்கு டியூஷன் எடுப்பியா? டியூஷன் நடுவில் அப்படியே உனக்கு மினி டிஃபன் தருவேன். 7 மணிக்கு நான் சமையல் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். 8 மணிக்குள்ள சமையல்லாம் ரெடி ஆகிடும். 2 பேரும் 9 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு என்ன 10 மணிக்கு நீங்க டயர்டா படுப்பீங்களா? நான் வந்து கை கால்லாம் அமுக்கி விடுவேனா? அதை பார்த்து நீங்க திரும்புவீங்களா? உங்க முகத்தை பாப்பண்ணா. அப்போ உன் உதட்டு மேல இருக்கிற மச்சம் என்ன வா வா வா. உன்கிட்ட பேசக்கூடாதுன்னு இருந்த, வேற யாருக்கிட்ட பேசுவேன்? தமிழையும் உன்னையும் தவிர எனக்கு வேற யாரையும் தெரியாது. நானும் தமிழும் லவ் பண்ண விஷயம் உன்னை தவிர வேற யாருக்கும் தெரியாது. அத நீ மறந்துட்டல. எல்லாரும் மறந்துட்டீங்க, நான் மட்டும் தனியா தவிச்சிட்டு இருக்கேன். இந்திய நாடு என் வீடு. மேலை நாட்டில் கீழ்த்தரமாக பணிபுரிய காத்திருக்கும் நண்பரே வணக்கம். தங்களின் நண்பர் தமிழ் அவர்கள் தற்போது ஆயுதங்களை கையில் எடுத்துக்கொண்டு பல பேர்களை வெட்டி சாய்கிறாரமே. ஆயுதம் எடுத்தவர்க்கு ஆயுதத்தில் தான் அழிவு என்பதை அவர் அறியார் போலும். தாயே, தந்தையே, ஏன் எங்கால அடிக்கிற? ஏன்டா எங்கால அடிக்கிற? அப்ப நான் மட்டும் உங்க இல்லையாடா? எங்காலதான் ஃப்ரெண்டு. நீ எங்க ஃப்ரெண்டு தான். என்ன பண்ணா இவன்? மூர்த்தி, என்ன பண்ண அந்த பண்ணி? நம்ம தமிழை பத்தி ரொம்ப தப்பா பேசுறான்டா. நம்ம தமிழையா? டேய், எங்க தமிழையாடா நீ? எங்க ஃப்ரெண்டு, அவனை பத்தி நீ தப்பாவாடா பேசியிருக்க? அடடா, நம்ம ஃப்ரெண்டை பத்தி பேசியிருக்க. மூர்த்தி, எதுக்கு ஒரு மாதிரி இருக்க? அம்மாவாசை, எனக்கு ஒரு உதவி பண்ணுவியா? யார் சொன்னாங்க? சுந்தரண்ணன் தான் சொல்லி அனுப்பிச்சாரு. சுந்தரன் யாரு? அண்ணங்கிட்ட சொல்ல வேண்டியதானே? அண்ணங்கிட்ட தமிழ் தமிழ் வா சார், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். உன்னை பார்க்கறதுக்கு மீனாட்சி பொண்ணு வந்திருக்கு. அவளை ஏன்டா எங்க கூட்டிட்டு வந்தீங்க? இல்ல, உன்னை பார்க்கணும்னு சொன்னுச்சு, அதான். என்ன? நாளைக்கு நான் ஊருக்கு போறேன். போ. அதே என்கிட்ட வந்து சொல்ற? உன்கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்லுவேன்? எவங்கிட்ட போய் சொல்லு. எனக்கு என்ன? தோ ரோட்ல போறவங்க வரவங்கிட்ட சொல்லு. ரோட்ல போறவங்க லவ் பண்ண ஒன்ன தானே காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் கஷ்டப்படாம பாத்துக்கிறேன்னு சொன்னீங்க. அதெல்லாம் பொய்யா போச்சா? இப்ப கூட ஒண்ணும் இல்ல தமிழ், எல்லாத்தையும் விட்டுடு எங்கேயாவது போயிடலாம். ஏய், நீ கூப்பிட்டு உடனே வரத்துக்கு நான் உன் புருஷனா? என்னை பொறுத்த வரைக்கும் 4 பேர் அடிக்கணும், 2 பேரை வெட்டணும்.
ஏன் இப்படி பேசுற? எனக்கு கத்தி ரத்தம் தான் முக்கியம். ஏய், இப்போ நான் நினச்சேன்னா உன்ன மாதிரி 10 பேர் வருவாளுங்க. 10 பேரும் நானும் ஒண்ணா? உன்னை நினைச்சு நான் தினம் செத்துட்டு இருக்கேன். ஓ, என்ன மறக்க முடியலல்ல? வேணா ஒன்று பண்ணு. என்னை காதலிச்சதுக்காக ஒரு தடவை என் கூட படுத்துட்டு போயிடு. எல்லாம் மறந்துடும். தமிழே, நாங்கெல்லாம் சாவு காடுறவங்க தான். ஆனா ஒரு பொண்ணை இவ்வளவு கேவலமா பேச மாட்டோம். இப்படி பேசிட்டியப்பா. தமிழே, அவ என்ன மறக்கணும். எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். யார் வந்து அடைத்தாலும் நீருக்குள் காற்று என்றும் அடைபட்டு போவதே இல்லை. சட்டையில கூட கரைப்பட்டதில்லை, இப்போ ரத்தக்கரை. அவமானம். கழுத்தை வெட்டி இருந்தா செத்து போயிருப்பேன். கைய வெட்டிட்டா அவமானமா இருக்கு. பெரியவரே, நாங்களும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம். அவன் தப்பிச்சுக்கிட்டே இருக்கான். அவன் குடும்பத்தை ஏதாவது அவன் வருவான், கூட ரத்னம் வருவான்ல. இதே ஏரியாவில் உயிரோட வச்சு எப்போ நான் அவன் நரம்ப உருவி எடுக்கிறனோ அப்பதான் இந்த வீட்டை விட்டு வெளியே வருவேன். பெரியவரே, அப்படி சொல்லாதீங்க பெரியவரே. நான் பெரியவன் இல்லடா, அவன் தான் பெரியவன். அவன் சாகுற வரைக்கும் பசி. இப்போ தமிழ் எங்கம்மா இருக்கான்? சின்ன வயசுல கூட விளையாடுற பசங்க தள்ளி விட்டா கூட நானா விழுந்துட்டா என்னடா போய் சொல்லுவேன். இப்போ எங்கடா போச்சு அந்த பொறுமை? இந்த மாதிரி இடத்துல போய். அண்ணே, என் வாழ்க்கை மாறிடுச்சு. என்னை பற்றி கவலைப்படாதீங்க. நீங்கள், அண்ணி, அம்மா, குழந்தைங்க எல்லாரும் நல்லபடியாக இருக்கணும். நம்ம வீட்டை விற்றுட்டு குடும்பத்தோட எங்கேயாவது போயிடுங்க. அப்போ நீ என்னை விட்டுருங்கண்ணே. நான் புலிவாலை பிடிச்சிட்டேன். என்னைக்கு இருந்தாலும் அந்த ஆள் என்னை வெட்டுவான். ஆனால் அவன் என்னை வெட்டுறதுக்கு முன்னாடி அவனையும் சேர்த்து 4 பேரை நான் வெட்டுவேன். என்னடா பேசிட்டு இருக்க நீ? உடனே கிளம்புவா. எப்படி என்ன? கையெல்லாம் ரத்தக்கரை. இந்த கையில் நம்ம வீட்டு சொத்து தொட முடியாதுன்னு. கேட்டா நாங்க நல்லா இருக்கணும் நீ நினைக்கிறிய, நீ நல்லா இருக்கணும் நான் நினைக்க கூடாது. மறுபடியும் எடுத்து தடவை உங்ககிட்ட சொல்றது. நீங்க கரையில் நிக்கிறீங்க, நான் கடல்ல விழுந்துட்டேன். என்னை காப்பாத்தணும்னு நினைச்சு நீங்களும் கடல்ல விழுந்துடாதீங்க. நீ இப்போ என் கூட வரணும். யாரா அது? யாரா நடத்தணும்? அவங்க கிட்ட கேக்குற. வா வா நீ. அன்பழகன், தர்மரத்னம். தர்மம் எல்லாம் போயாச்சு. இப்ப வெறும் ரத்னம் தான். என்னடா பாக்குறீங்க? தமிழுக்கு ஏன் முதலிடம் கேட்டீங்கல்ல? தமிழ்நாட்டில் தமிழுக்கு தான் முதலிடம். ஆனா இந்த ரத்னத்துக்கிட்ட ஏன்? நானும் அன்பம் ஃப்ரெண்ட்ஸுடா. 10ஆம் கிளாஸ் வரைக்கும் ஒன்னா படிச்சோம். அவன் +2 படிக்க போயிட்டான், நான் சாராய கடைக்கு கிளாஸ் கழுவ போயிட்டேன். நீ பாளையங்கோட்டைக்கு காலேஜுக்கு போன, நான் கள்ளச்சாராயம் காய்ச்சிட்டு பக்கத்துல ஜெயில தானே இருந்தேன். நீ வேலைக்கு ஃபாரின் போயிட்ட, நான் ஃபாரின் சரக்கு வித்துட்டு இருக்கேன். அவ்வளவுதான். ஏய், என் நண்பன் குடும்பம் என் குடும்பம் மாதிரிடா. ஏன் அன்பு உன் தம்பி என் தம்பி மாதிரி இல்லையா? உன் தம்பின்னு சொல்றிய, உன் கூட பிறந்த தம்பியா இருந்தா அப்படி பண்ணி அன்பு எனக்கு தெரியும். என் தம்பி உயிரோட இருக்கிறது உன்னாலதான் தெரியும். ஆனா உயிரை கொடுத்து வாழ்க்கையை கெடுத்துட்டியே. அண்ணே, இதோ பாரு, அவன் வேலைக்கான ஆர்டரோட வந்திருக்கேன். இன்னும் 15 நாள் அவன் குவைட்ல இருந்தாகணும். ஆனா அவன் மேல 15 கேஸ் இருக்க.
அதை நான் பாத்துக்கிறேன். இவன் உன்னை விட்டுட்டு வரணும். ஆனா வரமாட்டேங்கிறான். நீ எனக்கு ஒரு நல்ல நண்பனா இருந்தா, இவனுக்கு ஒரு நல்ல அண்ணனா இருந்தா, இவனை என் கூட அனுப்பி வை. அண்ணே கொஞ்சம் சும்மா இருங்க. யாருக்கிட்ட என்ன பேசுங்க தெரியாம பேசாதீங்க. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும், ஆறாதே நாவினால் சுட்டவடு. அனுப்பிச்சிரு. நீ கிளம்பு. தமிழ் அண்ணன் கூட போ. என்ன புரியாம பேசிட்டு இருக்கீங்க? வரப்போற இல்லையா? சும்மா இருங்க அண்ணே. பெரிய பிரச்சனை. பிரச்சனை அவ்வளவு சொல்றேன்ல. போ அண்ணன் கூட போ. இத்தனை நாள் திருக்குறளை படிச்சேனே தவிர அதோட அர்த்தம் தெரிஞ்சுக்கல. இதோ பார், உன் வாழ்க்கை நான் வேற மாதிரி வச்சிருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். அண்ணன் சொல்றதான் கரெக்ட். போ அவன் கூட. ஆனா நான் போன என் மேல மரியாதை வச்சிருக்கல, சொல்றத கேளு. போ போ தமிழ் போ. குழந்தை, தமிழ் நம்மளை விட்டு போனா நாம அவனை விட்டுறக்கூடாது. இந்த ஊரை விட்டு அவன் போற வரைக்கும் அவன் மேல ஒரு கண்ணு இருக்கட்டும். அண்ணே, ரத்தனத்தை விட்டு தமிழ் பிரிஞ்சு வந்து இப்ப எங்க இருக்கா? தெரியலண்ணே. எங்க இருந்தாலும் நான் கொண்டு வரேன். ஏய் தங்கம், இந்த தடவை தப்பு நடக்காது. என்கிட்ட இருந்து தப்பிக்கவும் முடியாது. என்ன வேணாலும் பண்ணு, ஆனா உயிர் போக கூடாது. அவனை நான் தான் கொல்லணும். ஒரு காஃபி கொண்டு வா. ஐயோ, எங்கடா கூட்டு போற? நம்ம மதுரையில் ராத்திரி 11 மணிக்கு அப்புறம் பரோட்டா கடை திறந்திருக்கும். ஆஸ்பத்திரி எப்படி? சொர்க்கம் மருத்துவமனை, டாக்டர் கற்புக்கரசி MBBS. பார்வை நேரம் இரவு 9 மணி முதல் அதிகாலை 5 மணி வரை. ஏண்டா விடிய விடிய அடுத்தவங்களை தூங்க விடாம அப்படி என்னடா வைத்தியம்? இருட்டடி வைத்தியமா இருக்கா? இது சொர்க்கத்தின் திறப்பு விழா, புது சோலைக்கு. ஐயா, தங்கள் மேனிக்கு என்னவோ? மேனிக்கு ஒண்ணு இல்லையா, சூட்டு வைத்தவலி. சூட்டை தணிப்பதற்கு சுகமான வைத்தியம் செய்கிறார்கள். கட்டணம் குறைவு, ஆனால் கவனிப்போ அதிகம். ஊசி கீசி போடுவாங்களா? ஊசியை அவர்கள் போட மாட்டார்கள், போட வேண்டும். பக்கத்தில் பருவநிலா இனிமை தரும் இனிய வலி தாங்க முடியல. டாக்டர் கற்புக்கரசி, என்னாச்சு? இது உடம்பு சுடுது. ஆமா. எங்க? ஐயோ, வயித்துல. இங்கயா? ஆமாமா. சொல்லுயா. எங்க சுடுதுன்னு சொல்லு. இங்கயா? சொல்லுயா. இங்க பாருப்பா, வாழ்க்கையில எல்லாருக்கும் கஷ்டம் வரும். உன் கஷ்டம் சின்ன வயசுலயே முடிஞ்சு போச்சு. இனிமே சந்தோஷமா இருப்ப. இதை பாரு தமிழ், உன் எதுக்கு அன்பு என் வீட்டில் கொண்டு வந்து விட்டுருக்கான் தெரியுமா? உன் மேல இருக்கிற எல்லா கேஸும் முடியணும். அதெல்லாம் முடிஞ்சு ஓகே ஆச்சுன்னா அடுத்த நாள் நீ குவைத்துக்கு போகலாம். அது வரைக்கும் நீங்க தான் இருக்கணும். இந்த திருமங்கலம் ஏரியாவில் உன்னை தேடி யாரும் வர முடியாது. இந்த ஏரியா ஒரு மாதிரி. தப்பிய உங்களை தான் எடுத்து மாட்டுக்கடா. சரிண்ணே. விபூதி அடி. கோல்ட் ஃப்ளெக்ஸ்க்கு கொடுங்க. எத்தனை சிகரெட் வேணும்? 2. தீப்பிட்டிடுறா. உன்னுக்கு அவனை போட விட மாட்டேன்டா. டேய் வர, அந்த பக்கம் இப்போ பார்க்கலாம். வாங்கடா. தமிழ், நீ எப்படி இங்க? இது எங்க அண்ணன் ஃப்ரெண்டு வீடு. ஹனீஃபா வீட்டுக்கு வந்திருக்கியா நீ? நானும் மாடியில் தான் இருக்கேன். உள்ளவா.
மதுரையிலேருந்து திருச்சிக்கு போனோம். அங்கே போன உடனே சர்வீஸ் முடிஞ்சு போச்சு. மீனாட்சிக்கு மதுரையிலே வேலை கிடைச்சா மறுபடியும் நாங்கள் இங்கே வந்துட்டோம். இங்கே வந்து 1 மாதம் ஆச்சு. உட்காரு. உங்கள் வீட்டுக்கு வரணும்னு நினைப்பேன், முடியறதில்ல, மனசில் தெம்பும் இல்லை. இவ காலகாலத்தில் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா எனக்கு நிம்மதியாக இருக்கும். ஒத்துக்க மாட்டேங்கிறா, ஏன்னு தெரியல. நான் பாட்டு பேசிக்கிட்டே இருக்கேனே, இரு போய் காப்பி கொண்டு வரேன். என்னம்மா திகைச்சு போய் நின்றுட்ட? தமிழை ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேல்ல, அதுதான். மீனாட்சி, இதே இப்படித்தான்ப்பா. என்கிட்ட கூட ஒரு வார்த்தைக்கு அரை வார்த்தை தான் பேசுகிறான். அவன் மனசுக்குள்ளே என்ன நினச்சிட்டு இருக்கான்னு தெரியல. என்னன்னு நீயாவது கேளுப்பா. என்னை காதலிச்சதுக்காக ஒரு தடவை என் கூட படுத்துட்டு போயிடு. நான் வரேன் சார். பாத்தியாடா, 72 வயசுல அது பாட்டுக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி போய்கிட்டு இருக்கு. நம்ம பொழப்பு எப்படா நடக்கும்? என்ன அமாவாசை ஏதோ சோகமா உட்காந்துருக்கீங்க? வைத்தியத்தில் ஏயா கேட்குற? ஒரு வாரம் 10 நாளா நம்ம ஏரியாவில் எவனும் ஜாக மாட்டேங்கிறான். உங்களை போய் கேட்டேன் பாரு. ஏயா வெங்காயம், உங்க தாத்தா ஒருத்தர் இருந்தாரே, அவர் இப்ப எப்படி இருக்காரு? அவருக்கு என்ன 97 வயசுல கபடி விளையாடிட்டு இருக்காரு. முந்தா நாள் ராத்திரி கூட செவரேறி குச்சி போய் ஒரு பொண்ணை தள்ளின்னு வந்துட்டாரு. அது இல்லையா, ஏதோ ஒரு வாரத்துக்கு முன்னாடி உங்க தாத்தாவுக்கு ஜோரம், ஆஸ்பத்திரியில் சேர்த்திருக்காங்க, இழுத்துக்கிட்டு படிச்சுக்கிட்டு கிடக்குனாங்களே, போலியா? ஆஸ்பத்திரிக்கு போய் பார்க்க போலியான்னு கேட்டேன். வெட்டிடுவேன். டீச்சர், உங்களை பார்க்க தமிழ்னு ஒருத்தர் வந்திருக்காரு. இல்லைன்னு சொல்லிடுங்க சார். இன்னைக்கு அவங்க லீவு. உள்ளதான் இருக்காங்க, இல்லைன்னு சொல்றாங்க, புரிஞ்சுக்குங்க. போயா பெரிய மினிஸ்டர். அசத்திட்டிய. இது வரைக்கும் 11 கேஸை ஒன்றுமே இல்லாமல் பண்ணிட்டீங்க. வெரி குட். இது 12வது கேஸு இந்த ஐயம்பெருமாள் கையில் வந்திருக்கு. ஆமாம், இது வரைக்கும் எம்பிட்டு செலவு பண்ணியிருப்பீங்க? ஒரு 4 லட்சம் இருக்கும் சார். இந்த கேஸுக்கு எம்பிட்டு தருவிய? ஒரு 5 லட்சம். ஏன் அந்த வெங்கடேச பெருமாளை தொட்டு கேட்கும்போது இந்த ஐயம்பெருமாள் கேட்கப்படாதா? இது மற்ற கேஸு மாதிரி இல்லை, முக்கியமான கேஸு. இதில் ரிலீவானதான் உண்டு. 5 lakhs, ஒரு பைசா கூட குறைக்க முடியாது. சார், நான் கொடுத்துறேன் சார். வெளிநாட்டில் போய் 1 வருஷத்தில் சம்பாதிக்கிற பணத்தை ஒரே நிமிஷத்தில் கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க. தம்பி மேலே அம்பிட்டு பாசம். சார், நீங்கள் கேட்குறது வெறும் பணம் சார். ஆனால் நான் தேடுறது அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை. கிளம்புங்க. சார், கையெழுத்தெல்லாம் போட்டாச்சுப்பா. உன் தம்பி ரிலீவ் ஆகிட்டான். கிளம்புங்க. 5 lakhs சும்மா கேட்டேன். சார், நான் இந்த நிலைமையில் இருக்கிறதுக்கு உங்களை மாதிரி ஒரு அண்ணன் தான் காரணம். உங்கள் ஃபீலிங்ஸை என்னால் நல்லா புரிஞ்சிக்க முடியும். என்னென்ன அந்த ஃபைலில் கையெழுத்து போட்டதுக்கு என்ன தண்ணி இல்லாத காட்டுக்கு மாற்றுவாங்க. மாற்றிட்டோம். இன்றைக்கி தான் டவுன்லேயே தண்ணி இல்லையா, அப்புறம் எந்த காடாக இருந்தானே கடலாக இருந்தானே. எந்த தப்பும் பண்ணலன்னு மனசு நிம்மதியாக இருக்கு பாருங்க, அதுவே போதும். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஒருத்தரம் திருந்தவே மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்க. உங்கள் தம்பி திருந்தணும்னு ஆசைப்படுறாரு, திருந்த விட்டுருவோம். நீங்கள் தேடுற வாழ்க்கை உங்கள் தம்பிக்கு கிடைக்க போகுது. சந்தோஷமாக போயிட்டு வாங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச் சார். ஹலோ, ஃபைலு வரேன் சார். எப்போ அந்த கள்ளச்சாராய கேஸ் ஃபைல் என்னாச்சு? க்ளோஸ் பண்ணியாச்சு சார். ஏன் அவனும் திருந்திட்டானா? ஆனால் இந்த அரசியல்வாதிங்க திருந்த மாட்டாங்க. நம்மளை எந்த ஊருக்கு மாற்றுறாங்களோ இப்போவே வீட்டுக்கு ஃபோன் பண்ணி எல்லா திங்ஸையும் மூட்டை கட்ட சொல்லணும்.